வணக்கம். காற்று நிரப்பப்பட்ட பலூன் வானில் பறக்கிறது, நல்லா பறக்கிறது. அந்த காற்று பலூன் இருக்கும்போது தான் பறந்து கொண்டு இருக்கிறது, நல்லா வட்டம் பிடிக்கிறது. ஆனால் அந்த காற்றை பலூன் காற்று நீங்குவதில்லை, பலூனால் காற்றை நீக்கிக் கொள்கிறது, உடைந்து விடுகிறது. அதே போல தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவோ அல்லது காற்றோ அதுவாக வெளியேறுவதில்லை. இந்த உடம்பு தான் அதை விட்டு கடந்து செல்கிறது. எப்போதுமே இந்த காற்றும் சரி, ஆன்மாவும் சரி, பிராணமும் சரி வெளியேறுவதில்லை. அது கடைசி வரை இருக்கத்தான் ஆசைப்படுகிறது. ஆனால் உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உடல் அந்த காற்றையும் ஆன்மாவையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இது கடந்து விடுகிறது. இதுதான் கடந்து நிற்கிறது ஒழிய அந்த ஆன்மாவும் கடப்பதில்லை, பிராணமும் காற்றும் பறப்பதில்லை, அது கடந்து செல்வதில்லை. அதனால் நம்மளுடைய உடம்பை ஒரு சீராக வைத்து கொண்டு நம்ம உடம்பை பேணி காத்தோம்னால் நீண்ட காலம் அந்த ஆன்மாவை வசிக்கும். இந்த காற்று பிராணமும் நம்ம உடம்போடு ஒட்டி கொண்டு இருக்கும். இது அந்த இரண்டும் கடப்பதில்லை என்பது உண்மையான உறுதி. நம்ம உடம்பை பேணி காக்க வேண்டும். உடல் முக்கியம், உடல் காயம், உடம்பு தான் முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறிய முடியும். உடம்பு இருந்தால்தான் ஆன்மாவும் இந்த காற்றும் உள்ளே ஜீவிக்க முடியும். கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே, ஒரு முனிவராக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் இந்த காயத்தோடு தான் வாழ்கிறார்கள். உடம்பு என்னும் காயத்தோடு தான். அதனுடைய நிலை சீராக இருந்தால் தான் இவர்கள் அனைத்து நிலையும் ஜீவித்து கொண்டு பிரமத்தை உணர்ந்து கொண்டு இருக்க முடியும். இது உடைந்து விட்டால் அப்புறம் ஞானியும் இல்லை, மகானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் உடம்பை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் கடந்து செல்வது உயிரும் அல்ல, ஆன்மாவும் இல்லை. ஆன்மா பிரமத்தோடு இணைந்தாலும் உயிர் இணைந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் தான்